சார் ஐ எம் இன்ஸ்பெக்டர் விஜயன். உட்காருங்க சார். தேங்க்ஸ். But we are dealing with emotionally charged people, sir. Their vision will be clouded, their mind will be too numb to notice anything odd. Political pressure. Understand, sir? நீ ஜிஎஸ்ல வந்து உட்காந்துருக்க, நீ ஆட்டோ வேற எடுத்துன்னு வந்துட்டேன். ஆட்டோ சாரி, அதெல்லாம் உன்னாண்ட சொல்ல தேவையில்லை. இதப்படி ஆட்டோ எடுத்துன்னு பா. சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. நீ கூட்டாண்ட தானே வரணும். நீ போ. எதா பிரச்சனை என்கிட்ட தான் வரணும். ஓவரா பண்ணிருக்காடாவா? வாடா, ஸ்டாண்டு வர வெளில சுத்திட்டு நீ வாடா. பாய், யாருன்னு பார்த்துட்டு வந்தேன். பாய், பொங்கல்னால டாக்டர்ஸ் வர கம்மி. புரியுது சார். நன்றி. இன்னும் கொஞ்சம். இது உங்க அண்ணன் பொண்ணு தானே? இது ஒரு கையெழுத்து போடுங்க.
ஆஃபீஸில் தான் நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கோம் சார். இங்கே ஆளாதீங்க சார், கொஞ்சம் வெளியே போயிருங்க. பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது சார். We just need the clean and smooth PM report. Okay, you manage with the ID change. Though there will be problem with the blood group, but I will take care of it. Rest assured. Thank you, sir. Over, madam. மார்னிங் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் அலர்ட்டாக இருக்கணும் விஜயன். Okay, ma'am. ஒருவேளை இந்த விஷயம் பப்ளிக்கும் மீடியாவுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் பணத்துக்காக செஞ்சீங்கன்னு ஒத்துக்கணும். அண்டர் கிரவுண்டில் டிபார்ட்மெண்ட் உங்களை பார்த்துக்கும். ஓகே, ஜஸ்ட் ரிலாக்ஸ். இதெல்லாம் ரொட்டீன் ஃபார்மாலிட்டிஸ். டேக் கேர். சார், இது ஆக்சிடெண்ட்டான ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோவோட கிராஃபிக்ஸ் வெர்ஷன் சார். யோ, சிஜி எங்கேயா பண்ண? அவர் கார்ப்பரேட் கம்பெனி ஃப்ரம் சைனா சார். இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல் சார். உங்களுக்கும் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சார். அந்த டெஸ்ட் ட்ரைவ் வந்த பையனை காலைல மார்ச் வர சொல்லுங்கள். ஷுவர் சார். ரத்தோட தெரியாத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணேன்னா? சரிங்க சார். என் லிமிட்டில் தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்தது. உங்கள் பொண்ணு கேஸை நான் தான் ஃபாலோ பண்ணுறேன். யோ வா வாப்பா. ஆக்சுவலாக இவர் தான் டெஸ்ட் ட்ரைவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. நடந்ததை சார்ட்ட சொல்லுப்பா. என்னை இறக்கி விட்டு அவங்க கார் எடுக்கும் போதே ஸ்டீரிங்கில் கை வைக்கல சார். அவங்க லெஃப்ட் ஹேண்டில் ஹேர் பேண்டை உருவி அவங்க 2 கையாலையும் அவங்க முடியை சரி பண்ணாங்க சார். திடீர்னு பேலன்ஸு இல்லாமல் ஓவர் ஸ்பீடில் போய் பில்லர் அடிச்சிட்டாங்க சார். சார், இது நான் ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோ. அடி எதுவுமே இல்லை, அதிர்ச்சியில் தான் இறந்துருக்காங்க. சார், உங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கோர்ட்டில் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பொண்ணுடைய திங்ஸ் எல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுத்துருவோம். சார், இதை படிங்க சார். பாய் மேடம். சார், இங்கே சார்.
பாடி டீகம்போஸ் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வச்சிருக்க வேண்டாம். பாய், அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொன்னதையே இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ரீசனாக ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துருங்க. அட்வொகேட் பொண்ணோட பாடியை கேர்ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணிடுங்க. நீங்கள் கூட இருந்தால் போதும், மற்றதை டாக்டர் பார்த்துப்பார். சார் நான் பேசுறது கேட்குதா சார்? சார் 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 இங்கே சிக்னல். சார் நான் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா சார்? நான் சொல்கிறேன் பாய், நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் ஜிஹெச்சில் என் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க வந்திருக்கேன் சார். சார் நான் சொன்னால் நீங்கள் ஹலோ என்ன சார் நைட்டு ஆக்சிடெண்ட்டில் ஒரு பொண்ணு இறந்தால சார், அதே மாதிரி ஒரு பொண்ணு இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் சார். ஹலோ சாரி மேடம், தெரியாமல் உங்கள் நான் டயல் பண்ணிட்டேன் மேடம். இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. ராம்நாத் ஜிஹெச்சில் யாரும் கிளைம் பண்ணாத இலங்கை அகதி ஒருத்தியோட பாடி கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன ரீட்டா ஃபேஸ்க்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு. அதை நம்பி தான் ஏர் பேக் ஓப்பன் பண்ணி கார் மேலே மிஸ்டேக் இல்லைன்னு காட்டிட்டோம். நம்மளுடைய பேட் லக், காலையில் 3 மணிக்கு ஏதோ ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க அந்த பாடியை வாங்கிட்டு போயிட்டாங்க. நேரடியாக ராம்நாத் கலெக்டர் தலையிட்டதுனால நம்மளால் அந்த பாடியை ஹோல்ட் பண்ண முடியல. லேடிஸ் ஜெயில், மார்ச்சுரிஸ் கூட சர்ச் பண்ணியாச்சு பாய். ரீட்டாவோட சாயலில் யாருமே இல்லை. ஸோ கார் கம்பெனி சைட்லேருந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்புறம் நம்ம சைட்லேயும் ஹையர் அஃபீஷியல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் சொல்கிறத செஞ்சுருங்க பாய். ஐம்பது 55 வருஷமாக எத்தனையோ கேஸை பார்த்த அந்த ஸ்டேஷன் கடைசியாக நம்ம பாயையும் காவு வாங்கிட்டு தான் இடம் மாறி இருக்கு மேடம். பாய் பாவம் நல்ல மனுஷன் மேடம். அந்த ஜிஹெச் விஷயத்துக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தார். எனக்கு கூட கில்ட்டியாக இருக்குது மேடம். ஆக்சுவலாக என்னோடய எய்மே டாக்டர் தான் மேடம். இடியட் மாதிரி பேசாதீங்க விஜயன். சிஸ்டம் ருட்டீன்குள்ளே தான் நமக்காக சிஸ்டம் கிடையாது. இந்த கேஸில் நம்ம சேஃப் ஆனதுக்கு டேர்னிங் பாயிண்ட் நீங்கள் அந்த ஆட்டோ டிரைவர் ரவியை சீக்ரெட்டாக ஸ்மெல் பண்ணது தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற செயினும்
வெட்டியும் அடமானம் வச்சு செயினும் ஒன்னான்னு பாருங்க. ரெண்டும் ஒரே செயின் தான் சார். ஸ்டாண்டு பிரச்சனை இட்டுன்னு போய் மிரட்டினேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது கையில் பெருசாக துட்டு வச்சுக்கிறான்னு. துட்டை கொடுங்குற தகராறுல மட்டையாயிடுச்சு. இந்த பாடியை மட்டும் யாருக்கு தெரியுமா எரிச்சிரு, உனக்கு எந்த பிரச்சனையும் வரானா பார்த்து 50,000 துட்டு தரேன். இப்போக்கேன்னு செயின் வச்சுக்கோ. நான் எரிச்சுக்கிட்டு இருந்த தாசில்தார் பாடியோட மறைச்சி வச்சு எரிச்சிட்டேன் சார். நீ எரிச்சது இவனான்னு பாரு. அதுதான் சார். பேசின பணத்தை கேட்டு வாங்கிக்க. நான் வந்துட்டு போனதை காட்டிக்க வேண்டாம். பணத்தை கேட்டால் சரோஜா அண்ணன் வெட்டியான போட்டுருவாங்கிற என் கணக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு மேடம். நம்ம தேவையில்லைன்னு விட்டுருக்கோம். சரோஜா அண்ணன் ரவியை கொன்னது தெரியாதுன்னு சுற்றிட்டு இருக்கான். விஜயன், உலகத்திலே சிறந்த பேச்சாளர் யார் தெரியுமா? வாய் பேசாத பணம் தான். வாங்க. சொல்லுங்கண்ணே. தம்பி, காலையில் நம்ம பயில ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ஓகேண்ணே. பார்த்து சாதகமாக முடிச்சு விடுப்பா. ஓகேண்ணே. பர்சனலாக கவனிச்சிடுறேன். சரிண்ணே, காலைல வர சொல்லுங்க, நான் பார்த்து முடிச்சுட்றேன். ரைட்டுப்பா. சார் சொல்லு. நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணதுலேருந்து முன்னால் மாதிரி இல்லை சார், ரொம்ப மாறிட்டீங்க சார். என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும்ல. தம்பி வரேன்டா. சார் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன் சார். அடுத்த எஸ்சி செலெக்ஷனில் கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன் சார். ஆயிடுவேன் சார். வண்டி அடியா. தம்பி தம்பி இது என் பொண்டாட்டி துளசிப்பா. போன பொங்கல்லேருந்து காணோம், தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கேயாவது டிவி இடத்துல பார்த்தியா? இல்லைண்ணே, நான் இவங்களை எங்கேயும் பார்க்கல. அண்ணே அண்ணே, என் பொண்டாட்டி துளசி போன பொங்கல்லேருந்து காணாமண்ணே. எங்கேயாவது பார்த்தீங்களா?